தர்மத்தை சொல்லி சொல்லி மனசு மாறவே தவிர்த்து வரதட்சணை இல்லாத பில்லு ஒண்ணு கொண்டு வந்துட்டா உடனே எல்லாரும் கொண்டு விடுவாளா என்ன? உத்தரவு கேட்க மாட்டா. மனசு மாறும்படியா பண்ணணும். அது தர்மத்தால பண்ணணும். தர்மம் அதர்மம்னா நம்ம தேசத்துல இன்னும் பயம் இருக்கு. அப்பா வகைகளுக்கு அன்னம் போடுனா போடுவான். நீயே நிறைய அரிசி முட்டை வச்சுட்டு தெருவில் எடுத்து போடுனா போடுவான். குழியை வெட்டி புதைச்சாலும் போதப்போ உனக்கு கொடுக்க மாட்டானே. அது எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். நீயே நிறைய வச்சுருக்க நிறைய மூட்டை வெளியில எடுத்து போடுங்கிறான். இப்போ கூட்டம் கூட்டமா இல்ல நாங்கெல்லாம் பட்னி இருக்கோம் சொன்னா, அப்பா பட்னி இருக்கிறவாளுக்கு போட்டா புண்ணியம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு. எல்லா தானத்துக்கும் பாத்திரம் சொன்னார் பீஷ்மர். அன்னதானத்துக்கு எது பாத்திரம்னார்? அன்னஸ்ய சுதிதம் பாத்திரம். பசி யாருங்கிறாளோ அவதான் பாத்திரம். பாக்கி தானங்களுக்கு எல்லாம் பாத்திரம் என்ன இன்னார் கொடுக்கணும்னார். பிரம்மூத்தர் கேட்டார், தானத்துக்கு என்ன பலம்னார்? என்ன இப்படி கேட்கறியே, யார்கிட்ட கொடுக்குறே அதை சொல்லுன்னார். கொடுக்குற இடத்தை பொறுத்தது. அவன் ஒரு காலத்துக்கு எத்தனை வளையும் ஒரு காலம் நில தெளிச்சான். அது என்ன பட்டுக்கோட்டை இல்லையா, ஆடுதுறை இல்லையா? அவன் ஆடுதுறை பூமியும் ஒரு காலம் போட்டா 100 காலம் கிடைக்கும். பட்டுக்கோட்டையில ஒரு காலம் போட்டா 1.5 காலம் கிடைக்கும். அது இடத்தை பொறுத்து இருக்கு, கொடுக்கிற இடத்தை பொறுத்து இருக்கு தானத்துக்கு பலம். அதனால பாத்திரத்துல போய் எல்லாத்துக்கும் சொன்னார் பாத்திரம். இந்த அன்னதானத்துக்கு மட்டும் பாத்திரம் என்னன்னா அன்னஸ்ய சுதிதம் பாத்திரம். பசின்னு ஆறு சொல்றாளோ அவெல்லாம் பாத்திரம் தான் விட்டாள். அப்படி போய் சொல்லிவிட்டாள்.